ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதம் செய்து தான் பார்க்க போகிறோம். நான் வந்து புளி கொஞ்சமாக எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்து 2 டம்ளர் எடுத்து குக்கரில் வச்சு விட்ருக்கேன். இது விசில் அடங்கட்டும். அதுக்குள்ளே புளி சாதத்துக்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து உளுந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து வரமிளகா 4 சேர்த்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இவங்களை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேணாலும் லைட்டாக வந்து நம்ம மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொண்ணுன்றதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து நல்லா வறுப்படட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு நறுமணம் கொடுக்குங்க. அது வரைக்கும் வணக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் 2 டம்ளருக்குன்றதுனால அளவாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணுனாலே ஸ்டோர் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து வறுத்த கடலக்கொட்டையை வந்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் சூடானதும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஆயில் சூடானதும் இதிலே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிச்சு, பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் எடுத்துக்க போகிறோம். வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டோம். ஒரு எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சல் அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட வந்து நம்ம லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி அப்புறமா போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதத்துக்கு தேவையான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாதத்தை ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை கிளறி எடுத்துக்குவோம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே வாயில் வச்சு விடுது. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் அந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.